தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பேர்வழி, இந்த சுசித்ரா அந்த அந்த அம்மா சொன்ன மாதிரி குடிப்பது, கும்மாளம் படிப்பது, பெண்கள்கிட்ட சல்லாபம் பண்ணுவது தான் தனுஷுடைய வேலை. பொண்டாட்டி கூட விட்டுட்டு போயிட்டான். தனுஷ், சிம்பு ரெண்டு பேருமே இந்த திரைப்பட உலகத்தினுடைய சாபக்கேடு. அடுத்து விஷால், மூணை சேர்த்துக்கலாம். தனுஷுக்கு வாங்கின படத்துக்கு நிறைய விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் பல கோடி நட்டமாகுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தனுஷ், சிம்பு மூணு பேருமே நிறைய தயாரிப்பாளர்கள் காணாம போயிட்டதுக்கு காரணம் இந்த மூணு பேர் தான். தயாரிப்பாளர் சங்கம் ரஜினியை பார்த்து பயப்படுது. ரஜினி டைவர்ஸ் ஆகி போச்சு, மகனை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் நாளைக்கு அவரும் ஒரு நடிகர், அவரும் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர். நாளைக்கு இது போன்ற ஏதாவது குழப்பம் வந்தா இது ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். காலா அவுட்டு, கபாலி அவுட்டு. ரஜினி படமா ஓடுறது இல்ல. 150 கோடி ரூபாய் அநியாய சம்பளம். விஷால் ரெட்டி லைக்கா நிறுவனத்தில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த பக்கம் நடிக்கவே இல்லை. அவன் கோர்ட்டில் போட்டு வாரண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் விஷால. அப்போ என்ன காரணம்னா, இவர்கள்ட்ட நாணயம் என்பது ஒரு நாயா பைசா கூட கிடையாது. நாணயம் கிடையாது. திரைப்பட பணம் கொடுக்க வேண்டிய ஆட்கள் பூரா நோட்டீஸ் கொடுத்து போஸ்டர் போட்டு அங்க வீட்டை முற்றுகையிட்டு இருந்தால் செய்தி நல்லா இருந்திருக்கும். எத்தனை பேருடைய பணம் அதுல கிடக்கு, எத்தனை பேருடைய முதலீடு அதில் கிடக்கு, எத்தனை பேருடைய உழைப்பு கிடக்கு. எடுத்த சொந்த படம் இம்சிஆர்எஸ் 24 புலிகேசி உட்பட எல்லாமே சிக்கனமா எடுப்பார். பல படம் எடுத்திருக்காரு. ஆனா அடுத்த படத்துல ஒரு படத்துக்கு வச்சிருக்கிற பணத்தை பாட்டிலே முடிச்சிருவாரு. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் நம்மளிடையே பகிர்ந்து கொள்ள நம்மிடம் இணைந்திருக்கிறார். முதல்ல நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றுவோம். வணக்கம் சார். சார், இன்றைய தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் நடிகர் தனுஷ். ராயன் திரைப்படம் ஒரு பக்கம் கலவையான விமர்சனங்களை பெற்று போயிருந்தாலும், இப்போ தனுஷ் அவர்கள் பல தயாரிப்பாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு இப்போ நடிக்கல, அந்த திரைப்படங்களில் நடிக்கல அப்படின்னு முன்னணி தயாரிப்பாளர்களே சொல்லக்கூடிய அந்த தகவல்கள், விமர்சிக்கக்கூடிய தகவல்லாம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ், சிம்பு ரெண்டு பேருமே இந்த திரைப்பட உலகத்தினுடைய சாபக்கேடு. ரெண்டு பேருமே பல திரைப்பட தயாரிப்பாளர்கள், அடுத்து விஷால், மூணை சேர்த்துக்கலாம். மூன்று பேருமே எந்த திரைப்பட தயாரிப்பாளன் முதலீடு போட்டு படம் எடுக்க வருகிறானோ அவர்களை இவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. குறித்த கால நேரத்திற்கு வருவதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டிங் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் செலவு பிடிக்கும். அப்போ திரைப்பட குழு ஏறக்குறைய 100 பேர் பணியாற்றுவான். 100 பேர் யாரை நம்பி பணியாற்றுவான்? அந்த கதாநாயகனை நம்பி தான் பணியாற்றுவான். கதாநாயகன் 100 பேருக்கு வேலை இல்லை. 100 பேர் வேலை செய்யணும்னா ஹீரோ வரணும். அப்போ விஜய், அஜித், எம்ஜிஆர், சிவாஜி குறித்த நேரத்துக்கு வருகிற நடிகர்கள். நீங்கள் சிவகுமார், சூர்யாவையும் கார்த்தியும் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:55 இருக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாரிசுகளை தன்னை போலவே வளர்த்துருக்காங்க. நீங்கள் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் லேட்டாகி ஒரு நாள் வந்ததுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல தந்தை மகனை அடிச்சு உதைச்சி மிதிச்சிருக்காரு. வரலாறு இருக்கு. விஜய கார்ல அப்பா முதல்ல வந்துட்டாரு ஷூட்டிங்க்கு. மகன் வர்ற வழியில நண்பர்களை பார்க்க போயிட்டாரு கார்ல. ஒரு மணி நேரம் லேட் ஆகி போச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டே காத்து நிக்குது. மகனை காணும். அப்போ செல்போன் இல்லாத காலம்.
இப்போதான் செல்ஃபோன் வந்துருச்சு. எங்கடா இன்ச்சு போய் இன்ச்சா கேட்கலாம். அப்போ செல்ஃபோன் இல்லை. எங்கே வந்தாலும் அப்போ லேண்ட்லைன் தான், எங்கே வந்தியா அங்கே வந்தியான்னு. லேட்டாக 1 மணி நேரம் கழிச்சு வரும், அப்படியே நிற்கிது. கன்னத்தில் அரைஞ்சார், அடித்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தந்தை மகனை கண்டிச்சார். இதெல்லாம் திரைப்படத்தில் பெரிய திரைப்படம் தாண்டிய வரலாறு இதெல்லாம். ஆனால் சிம்பு, விஷால், தனுஷ் 3 பேருக்குமே முறையாக பயிற்சியே இல்லை. முறையாக பயிற்சியே இல்லை. இப்போ எத்தனைக்கும் தனுஷ் நல்ல டைரக்டருடைய பையன், கஸ்தூரி ராஜாவுடைய மகன். சிம்பு டி ராஜேந்திர உஷாவுடைய பையன். விஷால் ஜி.கே. ரெட்டியுடைய பையன். ஏன் அது ஒழுக்கம் இல்லாமல் போச்சு? அவருடைய பையன் விஷால் அப்படின்னு சொல்றதை விட நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதெல்லாம் இப்போ தமிழனுக்கு சொரணையே இல்லாத முட்டா பயிலுக ஆந்திரா விஷால் ரெட்டி தலைவனா போட்டிருக்காங்க. அப்போ தமிழ் திரைப்படம், இது தெலுங்கு திரைப்பட சங்கம், இது தமிழை பூரா மெம்பராக இருக்கான். அதாவது சரத்குமாரையும் ராஜாரவி எதிர்ப்பதற்கு ஒரு தமிழை கூட தெம்பு, திராணி, முதுகெலும்பு, உப்பு, உரப்பு இல்லை. விஷால் ரெட்டியை கொண்டு வந்து இறக்கி விடுறானுங்க. அப்போ தமிழை பூரா எவ்வளோ கேவலமாக இருக்கான்னு பாருங்க. எவனுக்கு சூடு சொரணை இல்லை, ரோசம், மானம் இல்லை. இதுதான் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய வரலாறு. இப்போ தனுஷுக்கு வாங்கின படத்துக்கு நிறைய விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் 2 பேருக்கும் பல கோடி நட்டமாகுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பித்தா 90 நாளில் முடிக்கணும். அப்போ தான் அவனுக்கு வாங்கின வட்டி, குட்டி, ஃபைனான்ஸு, முதலீடு எல்லாமே அவனுக்கு அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பான். 1-3 தயாரிப்பு ஆரம்பிக்கிறோம், 1-3 1-6 படம் முடிஞ்சது வித்துறோம். இப்படி ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுருப்பான். பேங்கில் வட்டிக்கு வாங்கியிருப்பான், பொண்டாடி தாலியை விற்றுருப்பான், நிலத்து அடமான விநியோகம். அதாவது தயாரிப்பாளர் வரும்போது எல்லாமே சுபாஸ்கர் மாதிரி வர்றதில்லை. பல நம்ம ஒரு 30-40 வருஷமாக பார்க்குறோம். பல தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தோட்டத்தை விற்று, அடமான விற்று, தென்னந்தோப்பை விற்று கொண்டு வந்தவங்களாம் இருக்கான். நீ சொல்லும் போது இப்போ தயாரிப்பு நிறுவனங்கள்ல, பல தயாரிப்பு நிறுவனங்கள்ல பணம் வாங்கிட்டு படத்தை இது வரைக்கும் நடிக்காம இருக்காரு. அதுக்கு பெரிய அளவுல தயாரிப்பாளர்களே நடவடிக்கை எடுக்கலையா? அதுக்கு என்ன இல்லை, அதை இங்கே அதான் நான் முதலே சொல்லிட்டேன். தெம்பு, திராணி, சூடு, சொரணை இல்லாத தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம். அதாவது சிவாஜி படத்தை சங்கரை வச்சு எடுக்கிறாங்க. ரஜினி படம் எடுத்தது யார்? ஏவிஎம். ஏவிஎம் வட்டிக்கும் வாங்க மாட்டான், குட்டிக்கும் வாங்க மாட்டான், அசல்ல தான் எடுப்பான் படம். படம் எடுக்கிற காசுல சங்கர் ஒரு பாட்டை எடுத்துட்டார். படம் எடுக்கிற மொத்த பட்ஜெட்ல ஒரு பாட்டை எடுத்துட்டார். அப்போ ஏவிஎம் நிறுவனம் இல்லைங்க, படம் டிராப் பண்ணிடுவோம், போனா போயிட்டு போகுது. படம் எடுக்கிற காசு என்ன எடுத்திருக்காரு? பாட்டு எடுத்துட்டாரு. சங்கர் தெரியுமில்ல உங்களுக்கு? எவனோ காசுல மஞ்சள் குளிப்பாரு. அவர் படம் சிக்கனம் எடுப்பார். சொந்த படம் இருக்குல்ல, எடுத்த சொந்த படம் இம்சிஆர்எஸ் 24 புலிகேசி உட்பட எல்லாமே படு சிக்கனம் எடுப்பார். பல படம் எடுத்திருக்காரு. ஆனால் அடுத்த படத்தில் ஒரு படத்துக்கு வச்சிருக்கிற பணத்தை பாட்டிலே முடிச்சிருவார். அப்போ நாங்கள் வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டோம், ஃபைனான்ஸ்லாம் வாங்க மாட்டோம், தயவுசெய்து ட்ராப். சிவாஜி படத்தை ரஜினி இல்லை, நீங்கள் கடை வட்டிக்கு வாங்கி போடுங்க, நான் என் சம்பளம் கூட வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகட்டும், நல்ல ஹிட் ஆகும். நம்பிக்கை கொடுத்த பிறகு பல கோடி வட்டிக்கு வாங்கி அந்த படத்தை எடுத்து படம் ஹிட் ஆகி போச்சு. அதோட வட்டி கிட்டியெல்லாம் கொடுத்துட்டு சினிமாக்களே நிறுத்திட்டாங்க. யாரு? ஏவிஎம். அதுக்கு பின்னாடி சினிமாக்களே நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்? நீங்கள் டைரக்டர், நடிகர் 2 பேருமே முதலாளியை, நீங்கள் எம்ஜிஆர் எப்பவுமே தயாரிப்பாளர் முதலாளிகள் தான் கூப்பிடுவார். ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. தேவர் எல்லாம் முதலாளி தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஜாம்பமா சினிமாவில். அப்போ 8 மணிக்குன்னா 7:55 ஸ்பாட்டில் இருப்பார். சிவாஜியும் சரி, எம்ஜிஆரும் சரி. தொழில் பக்தி. எந்த தயாரிப்பாலும் நொந்து போனதே இல்லை. எம்ஜிஆரால் செத்து போன ஒரே சந்திரபாபு தான் செத்து போனார். மாடி வெட்டி ஏழையின் படம் எடுத்து செத்தே போயிட்டார். அப்போ அது எம்ஜிஆர் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த விஷால், தனுஷ், சிம்பு 3 பேருமே பல நாள் ஷூட்டிங்கு வரவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபானா ஒரு 60 ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. 60 ஷெட்யூல் 90 ஷெட்யூல் ஆயிரும். அப்போது கால் ஷீட் கொடுத்த கதாநாயகன், நடிகர், துணை நடிகர், ஆனா பூனை எல்லாம்
இல்லைங்க இந்த சம்பளம் நீங்கள் கொடுத்த கால் ஷீட் முடிஞ்சது, இன்னொரு சம்பளம் கொடுங்கங்க. இவன் போட்டு வச்சிருக்கிறது 10 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு வச்சிருப்பான், 5 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு வச்சிருப்பான். இந்த சிம்புவால, விஷால் ரெட்டியால, தனுஷால் என்ன ஆகும்? மறுபடியும் 5 கோடி 10 கோடி கடன் ஆகும். இப்போ பொறுத்து பார்த்த தயாரிப்பாளர் சங்கம் எங்க தனுஷ் ரஜினி மருமகனாக இருக்கட்டும், ரஜினி அம்பானிக்கு வேண்டியவராகவும் இருக்கட்டும், மோடிக்கு வேண்டியவனாகவும் இருக்கட்டும், இது எங்களால் ஒத்துக்க முடியாதுங்க. அதனால இனிமேல் தனுஷை வச்சு படம் எடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்க கலந்து ஆலோசிக்கணும். அடுத்த கட்டம் என்ன வரும்? அவர் நடிக்கிற படத்துக்கு தொழில்நுட்ப கலைஞர் யாரும் ஒத்துழைக்க மாட்டோம், அடுத்து போடும். அதுக்கு பேர் தான் ரெட் கார்டு, சிகப்பு எச்சரிக்கை. பல கட்டமாக தனுஷை பத்தி விமர்சனங்கள் வந்தது. தயாரிப்பாளர் சங்கத்துல பல புகார்களும் வந்திருக்கு. ஆனாலும் தனுஷ் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சு கொண்டுதான் வராரு. பெரிய அளவுல நடவடிக்கை இல்லை. இதே போல ஏற்கனவே ஒரு அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க. சில நடிகர்களுடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருந்தது. இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில விநியோகஸ்தர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் ஒன்று திரண்டிருக்காங்க. இப்படி ஒன்று திரண்டும் அவர்கள் அவர்களுடைய படப்பிடிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தானே இருக்காங்க. எதையும் நிறுத்தின பாடு தெரியலைங்களே. இதுல இது ஒரு கண் தொடைப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை சார்? இல்ல, இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ரஜினியை பார்த்து பயப்படுது. ரஜினி டைவர்ஸ் ஆகி போச்சு, மகளை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் நாளைக்கு அவரும் ஒரு நடிகர், அவரும் ஒரு நடிகர், விஜய் ஒரு நடிகர். நாளைக்கு இது போன்ற ஏதாவது குழப்பம் வந்தா இது ஒரு முன்னுதாரணமாயிரும். ஏப்பா விஜய் படத்துக்கு யாரும் கோஆப்ரேட் பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க. அஜித் படத்துக்கு அப்போ நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே எல்லாருமே இரவுல ஃபோன் பண்ணி பேசிக்குவாங்க. உனக்கு நாளைக்கு எனக்கு வரும்பா. இப்போ விஷால் ரெட்டி லைக்கா நிறுவனத்தில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த பக்கம் நடிக்கவே இல்லை. அவன் கோர்ட்டில் போட்டு வாரண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் விஷாலை. அப்போ என்ன காரணம்னா இவர்கள்ட்ட நாணயம் என்பது ஒரு நாயா பைசா கூட கிடையாது, நாணயம் கிடையாது. என்ன காரணம்? கால் சீட்டு கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டா நடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? இதை இவர்கள் குறைந்தபட்ச நேர்மையா கூட செய்யறதில்லை. இதனாலதான் நிறைய தயாரிப்பாளர் காணாம போயிட்டான். இப்போ இதுக்கு நடிகர்கள் மீது பெரிய குற்றங்கள் நம்ம சுமத்தினாலும் தயாரிப்பாளர்களும் ஒத்துழைப்பு வைக்கிறாங்களா சார்? இந்த படம் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த படம் நமக்கு இந்த பெரிய நடிகர் நமக்கு கொடுத்துருவாரு, அந்த படத்துல நம்ம லாபத்தை சம்பாதிச்சிடலாம். பல வருஷம் ஆனாலும் அந்த ஒரு நடிகருக்காகவே பெரிய அளவுல காத்திருக்காங்களே பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே. அட்லீஸ்ட் அவர்களுடைய படத்துல ஷேர் கிடைச்சாலும் பல கோடிகள் நமக்கு சம்பாதிக்க ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பல தயாரிப்பாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி இல்ல யாரும் இல்ல. பட நிறுவனத்தை நிறைய பேர் இல்ல சார், பெரிய அளவுல முரளி அவர்களுடைய முடிஞ்சு போயிட்டாருங்க. அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் வெயிட் பண்றாங்களா சார்? இப்போ இல்ல அப்படி இல்ல, எதுவுமே இல்ல சார். தேனாண்டால் முறையில முடிஞ்சு போயிட்டாரு. அவங்க அப்பா எத்தனை படம் எடுத்தாரு? 100-200 படம் எடுத்தாரு. இவர் சினிமா துறைக்கு லாய்க்கு இல்லாத ஆள். என்னாச்சு? கம்பெனி இழுத்து மூடிட்டார். அவங்க அப்பா இருக்கும்போது எவ்வளோ படம் வரும்? மாதம் ஒரு படம் வரும். ராமநாராயணன் இருக்கும்போது மாதம் ஒரு படம் வரும். அதுதான் சார். இப்போ அவங்களுடைய இப்போ அந்த கம்பெனிகள் பெரிய அளவில் திரைப்படங்கள் பண்ணாத சூழ்நிலை இது மாதிரியான பெரிய நடிகர்கள் திரைப்படங்கள் ஒத்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்ல சார், பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதுக்காகவே அந்த நடிகருக்காக காத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு அப்படி இல்லை. அந்த அந்த சிந்தனையே தப்பானது. ஏன்னா ஒரு படத்தில் நடிச்சு கொடுக்காத எப்போ ஒரு படத்தில் எப்படி நடிச்சு கொடுப்பான் சொல்லுங்க? இன்னைக்கே இப்போ படம் அவன் கண்டிப்பாக ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பான், வட்டிக்கு வாங்கியிருப்பான். அதுலேயே முடிச்சு போனவன் எப்போ நடிச்சு அவன் எப்படி படத்தை முடிச்சு கொடுப்பான்? இந்த கற்பனையே மனநோயாளிகள் கற்பனை. பைத்தியர் இருக்கான்ல, மெண்டல் பிடிச்சி இப்போ சட்டையை கிழிச்சு தெரியுறான்ல, இன்னைக்கே நேர்மையே இல்லாதனால நாளைக்கு எப்படிங்க நேர்மையாக இருப்பான்? அதில் வாய்ப்பு இல்லை. அதாவது பல விநியோகஸ்தர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ஊருக்கு போயிட்டான். என்ன காரணம்? இந்த பயலுக்கு பண்ணுறது. சினிமா நடிகருக்கு எதுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம்? எதுக்கு 150 கோடி சம்பளம்னு கேட்குறேன். இந்த கள்ள சந்தையில் வர்றவன் இந்த சுபாஸ்கரனை போல கொள்ளையடித்து கொண்டு வருகிற சர்வதேச குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி யாரு? சுபாஸ்கரன். 5000 கோடி தேடி கொண்டு வந்து போச்சு. பொழுது போகிறங்கிறதுக்காக ஒரு 1000 கோடி செலவு பண்ணிட்டு போறான். நடிகைகளை அந்த புறத்துக்கு லண்டனுடைய அவனுக்கு பிறந்த நாளுக்கு நடிகைகள் பூரா லண்டனுக்கு கூட்டிட்டு போய் கும்மால் அடிக்கிறதுக்கு
1000 கோடியை செலவு பண்ணிட்டு போறான். இன்னைக்கு லைக்கா நிறுவனம் இப்படித்தான் இருக்கு. அப்போ 5 கோடி வச்சிருக்கிற எனக்கு தெரிஞ்சு நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் முடிஞ்சு ஊருக்கே போயிட்டான். நீங்க அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு சம்பளமே 5 லட்சம் ரூபா தான். இன்னைக்கு 5 லட்சம் ரூபா வந்து லைட் பாய்க்கு கரண்ட் பில்லு 5 லட்சம் ரூபா ஆயிடும். அப்போ சிறு தயாரிப்பாளர் எப்படிங்க இருப்பான்? ஒரு படத்துக்கு எதுக்கு ரஜினிக்கு 150 கோடி, விஜய்க்கு எதுக்கு 150 கோடி? 5 கோடி தான் பத்தாதா? 5 கோடி அதிகம். அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம் யாரு? தயாரிப்பாளர் சங்கம். தயாரிப்பாளர் சங்கம் பூரா கள்ளச்சந்தை பார்ட்டிட்ட மிரட்டி வாங்குற சங்கமா இருக்கு. 150 கோடி விஜய் அவர்களுக்கு திரைப்படத்தில் கொடுத்தாலும், ஒரு திரைப்படத்துக்கு 150 கோடி அவர் சம்பளமாக பெற்றாலும் ஒரு வாரத்துல அந்த கலெக்ஷன் எடுத்துறாங்களே சார். 4 நாட்கள்ல 50 கோடி கலெக்ஷன், ஒரு வாரத்துல 100 கோடி கலெக்ஷன், 2 வாரத்துல 200 கோடி கலெக்ஷன். சரி, எல்லாம் சரி. இதை அதிகாரப்பூர்வமாக நிறுவனம் எல்லா படம் அப்படி ஓடுறது இல்ல. காலா கபாலி ரெண்டுமே பிளாப். காலா ரஜினி படம், காலா லிங்கா பிளாப். இதெல்லாம் யார் கொடுப்பா? ரஜினி கொடுத்துருவாரா? ரஜினி பொண்டாட்டி போய் வசூல் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுக்கணும் பணம். உலகத்திலேயே பொருளை வாங்குறவன் தான் டேக்ஸ் கொடுப்பான், பொருளை விற்கிறவன் டேக்ஸ் கொடுக்குற ஒரே ஆளு ரஜினி பொண்டாட்டி தான். சொல்லுங்க, லிங்கா படத்துல எத்தனை விநியோகத்தில் செத்தான் பாத்தீங்களா? எங்க அந்த என்ன கல்யாண மண்டபம், ரஜினி கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி எத்தனை தயாரிப்பாளர் கிடந்து செத்தான்? எத்தனை விநியோக படம் வாங்கி ஓடவே இல்லை. தயாரிப்பாளர்கள் பெரிய அளவுல ரஜினி அவர்களுக்கு விமர்சனம் அதுக்கு அவர் பணம் கொடுத்துருவாங்க. பணம்லாம் ஒரு விஷயம் தர மாட்டார். நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு தெரியல. நீங்க பஞ்சாயத்துக்கு போன கலைப்புலி தானே ஒரு படம் எடுத்தார். பஞ்சாயத்துக்கு போன ஏப்பா எனக்கு பெரிய வீட்டுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறானுங்க இந்த லிங்கா படத்துல. காலா அவுட்டு, கபாலி அவுட்டு. ரஜினி படமா ஓடுறது இல்ல. 150 கோடி ரூபாய் அநியாய சம்பளம். என்ன காரணம்? 1500 டிக்கெட்டா? இதெல்லாம் கட்டுப்படுத்திருக்கு யாரு இருக்கா? ஒரு படத்துக்கு 1500 ரூபாங்க. ஒரு நாளைக்கு கொளுத்து வேலை செய்யறவனுக்கு என்ன எவ்வளவு கூலி? 500 ரூபாய் கூலி. 3 நாள் கொளுத்து வேலை செய்யறவன் மண்ணு சம்பந்தம் கொண்டு வந்து 1500 ரூபாய் கொடுக்கணும்னா இது திரைப்படம் தேவையா? அப்போ இவர்கள் உல்லாசமா வாழ்வதற்கு 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி உல்லாசமா வாழ்றதுக்கு ஏழை எளியவங்கிட்ட மண்ணு சுமக்கிற மாதிரி ரசிகர் யாருங்க? ஐடி ஃபீல்டு இருக்கணும் போய் பார்க்கறான். அவன் போறதே இல்லை. பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு வாங்கி திங்கிறவன் எத்தனை பேர் போறான்? மொத்த படத்தையும் 500 பேர் தான் பார்ப்பான். எங்க யார் பார்க்கறான்? ஏழை பாடம் தான் பார்க்கறான். அவன்கிட்ட நீங்க உங்க படத்தை 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்க யாரோட எதிரி? உழைக்கிறவனுடைய உழைப்பை சுரண்ட நீங்க 150 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அப்போ அதுக்கு நடிச்சு கொடுக்கறது இல்லை. இந்த விஷால், சிம்பு, தனுஷ் 3 பேருமே பொண்டாட்டி பிள்ளைகிட்ட ஒழுங்கா இல்லை. நீங்க பர்சனல் வாழ்க்கை பேசக்கூடாது. மக்களுக்கு வழிகாட்டுறவங்க தான் கலைஞர். இவர்களா கலைஞர்களா? சொந்த வாழ்க்கையும் தப்பா இருக்கு, பொது வாழ்க்கையும் தப்பா இருக்கு. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணடிச்சிருக்கான். அப்போ இவர்கள் சினிமா புறக்கணிக்கிறோம் மக்கள். உண்மையாகவே என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர்கள் கொடுக்குற உற்சாகம் அடுத்து தப்பு பண்றதுக்கான அட்வான்ஸா போயிடுது. விஷால், தனுஷ், சிம்பு 3 பேருமே நிறைய தயாரிப்பாளர்கள் காணாம போயிட்டதுக்கு காரணம் இந்த 3 பேர் தான். இப்போ கலந்து ஆலோசிக்க வேணும். பல படங்கள்ல அட்வான்ஸ் ஆகிட்டு எவனுக்குமே நடிச்சு கொடுக்கல. அவன் பூரா என்ன வட்டி கட்டிட்டு இருக்கிறான். சும்மா பணம் வந்து தனுஷ் படத்தை குறைந்தபட்ச பட்ஜெட்டே 150 கோடி 200 கோடி தான். 200 கோடிக்கு வட்டி எவ்வளோன்னு போடுங்க. சினிமாவில் வட்டி கொடுத்தா பாதி விநியோக செத்தியா போயிட்டான். ஜி வெங்கடேசன் எவ்வளவு பெரிய ஆளு, மணிரத்னத்துடைய அண்ணன். எப்படி ஏன் செத்தாரு? அன்பு செல்லிக்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கொடுக்க முடியல. பொண்டாட்டி பிள்ளையோட அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தூக்கில் செத்து போயிட்டான். சசிகுமார் மச்சான் ஒரு தயாரிப்பாளர், அவன் செத்து போயிட்டான். அப்போ இதுக்கெல்லாம் இந்த சினிமாக்காரன் தான் காரணம். இவர்கள் வந்து போயஸ் கார்டன்ல 100 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. 100 விநியோகருக்கு வாங்கின படத்தை நடிச்சு கொடுத்தே நீ. அவன் வீட்டை வித்துட்டு இருக்காயா, நீ வீடு கட்டிட்டு இருக்க. நீ வீட்டை எம்ஜிஆரை போல நீ வந்து உனக்கு இப்போ முதல் போட்ட முதலாளிய வாழை வச்சு நீ கட்டினா பரவாயில்ல. அப்போ
உன்னுடைய படம் வந்து ஓடுது, மார்க்கெட் இருக்கு, 10 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிறது, எவனுக்கு நடிச்சு கொடுக்குறது? ஏன் சும்மா ஊட்டப்படுத்து கிடக்கிற உனக்கு சாபம் தான் அதிகமாக இருக்கு. எவனா மந்திரவாதி கொடுத்து மந்திர அந்த மாலையை பாதி வெளியில் தெரியுமா போட்டிருந்தா உன்னுடைய சாபமெல்லாம் முடிஞ்சிருவான். தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பேர்வழி, இந்த சுசித்ரா அந்த அந்த அம்மா சொன்ன மாதிரி குடிப்பது, கும்பால படிப்பது, பெண்கள்கிட்ட சல்லாபம் பண்ணுவது தான் தனுஷுடைய வேலை. பொண்டாட்டி கூட விட்டுட்டு போயிட்டான். அப்போ விநியோகஸ்தர்கள் நிறைய பேர், தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பாதிச்சு இந்த தொழிலை விட்டே போய் தற்கொலை பண்ற நிலைமையில இருக்கான். அவனுக்கு என்ன பதில்? தனுஷ் என்ன பதில் சொல்லுவார்? தனுஷை வாங்கி திங்கிற 10 பிஆர் வேணா ஜாலரா போடுவான். ஆனா விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் வாழ வைக்கிறவன் தான் சினிமாக்காரன், வாழ வைக்கிறவன் தான் நடிகை. ஆனா பல தயாரிப்பாளர்கள் 3 பேர்னால காணாம போயிட்டான். இது தவிர்க்கப்பட வேண்டும். ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இப்போ பேசின இந்த ராயன் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கலாம். ஓஎஸ் கார்டன் அந்த வீடை குறித்து பேசியிருப்பார். ஓஎஸ் கார்டனில் வீடு வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய இடமும், ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இடமும், இது மாதிரியான ஒரு முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு வீடு கிடைச்சது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சின்றதை அவர் தெரிவிச்சிருந்தார். அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விமர்சனம் பண்ணுறது எழும்ப தொடங்கினது. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய பேர் நான் படம் கொடுத்துருக்கேன், என் படத்தில் நடிக்கலை, ஆனால் அவர் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டாரு அப்படின்ற விமர்சனம் அதுக்கு பிறகுதான் துவங்கியது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வீட்டை முற்றுகிட்டு இருக்கணும். திரைப்பட பணம் கொடுக்க வேண்டிய ஆட்கள் பூரா நோட்டீஸ் கொடுத்து போஸ்டர் போட்டு அங்கே வீட்டை முற்றுகையிட்டு இருந்தால் செய்தி நல்லா இருந்திருக்கும். ஏன்? எத்தனை பேருடைய பணம் அதில் கிடக்கு, எத்தனை பேருடைய முதலீடு அதில் கிடக்கு, எத்தனை பேருடைய உழைப்பு கிடக்கு. ஒரு விநியோக ஒரு தயாரிப்பாளன் ஒருத்தர் 2 பேர்கிட்ட வட்டிக்கு வாங்குறது இல்லை, ஒருத்தர் 2 பேர்கிட்ட கடன் வாங்குறது இல்லை, ஒருத்தர் 2 பேரை நம்புறது இல்லை. அவன் வந்து ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிறான். ஒரு தயாரிப்பாளன் 100 குடும்பத்தில் வீட்டில் மண்ணெளி போட்டுட்டு அடுப்பில் வந்து பூனை படுக்க வச்சுட்டு நீ வந்து போயஸ் கார்டன் வீடு வாங்கினீங்கன்னா வெக்கமா இல்லை? உன்னுடைய திரைப்படத்தை வந்து மக்கள் புறக்கணிக்கணுமா, புறக்கணிக்கூடாதா? நீ தூக்கி வீசுகிற அந்த எலும்பு துண்டுக்கு வால் பிடிக்கிற சில பிஆர்ஓக்கள் வேணா உன்னை வாழ்த்தலாம். ஆனால் உன்னால் எத்தனை விநியோகஸ்தர்கள் தெருவுக்கு வந்து கிடக்கிறான், வீட்டில் நிம்மதி இல்லாமல் கிடக்கிறான், குடும்பத்தில் குழப்பத்தில் கிடக்கிறான், வாங்கின பணத்துக்கு எத்தனை வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? உன் போயஸ் கார்டன் வீட்டை பணம் படத்துக்கு காமிச்சிடலாமா? எத்தனை பேருடைய தாலி அறுத்து அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இது எம்ஜிஆர் ஒருத்தன் தான் நீங்கள் படம் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் எப்போ பணம் கொடுக்குறானோ முழு மூச்சா முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அதுதான் இந்த தொழிலை வாழ வச்சது. பல தயாரிப்பாளர் உருவானான், பல விநியோகஸ்தர் உருவானான், பல டிஸ்ட்ரிபியூட் எம்ஜிஆர் படத்தை வாங்கி ஓட்டினா, டூரிங் டேக்கில் ஓட்டுனா பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுவான். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. இப்போ தனுஷ் காலத்தில் என்ன நடக்குது, விஷால் காலத்தில் என்ன நடக்குது, சிம்பு காலத்தில் என்ன நடக்குதுன்னா பல பேர் தயாரிப்பாளர்கள் ஓடி போயிட்டான். ஒரு பிரஸ் மீட்டில் சொல்றாரு விஷால், 5 கோடி 10 கோடி எடுத்துட்டு வந்துடாதீங்க கோடம்பாக்கத்துக்கு, கவனிச்சிங்களா? அப்போ கொள்ளையடிக்கிற லைக்கா சுபாஸ்கரன் தான் திரைப்படம் எடுக்கணும். சாதாரண ஆள் தான். அதுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடை மாத்திக்கிட்டாருல சார் விஷால். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷாலோட அவருடைய அர்த்தத்தை அப்படி வேற மாதிரி மாத்தி. அதாவது மக்கள் முட்டாளா இருக்காங்க, நாக்கு எப்படி வேணா சொல்ல முடியல. அரசியல்வாதி நாக்கு மாதிரி தேர்தலுக்கு முன்பு கொடுக்குற வாக்கு தேர்தல் முடிஞ்சவரையோ காசு வாங்கி தான் ஓட்டு போட போயா வெளியில சொல்றானா இல்லையா? அதே கதை தான் இது. நீங்க எந்த தயாரிப்பாளர் பணம் வாங்கினியோ அந்த தேதியில முடிச்சு கொடுக்காத நீ ஒரு நடிகனே அல்ல. உன்னை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இங்க எந்த தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து சங்கமா இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறது, இதுக்காக சங்கம் சேர்த்துறாங்க. நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்துருக்காங்க. எதுக்கு 20,000 கொடுத்தீங்க? தேர்தல் 20,000 ஒரு ஓட்டுக்கு. எதுக்கு 20,000 கொடுத்து வரீங்கன்னு கட்ட பஞ்சாயத்து பண்றக்கா? அப்போ இந்த திரைப்பட தொழில் வாழ வைப்பதற்கு ஆளே இல்லை, அழிப்பதற்கு தான் ஆள் இருக்கு.
இது உதாரணம் இப்போ தனுஷுக்கு கொடுத்துருக்கிற எச்சரிக்கை நோட்டீஸ்.